இப்போ எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். பெல்ட்டு பட்டியும் கப்பகுதியும் இணைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட்டு பட்டியை முன்பக்கமாக ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறமா 2 துணியுமே சேர்த்து வச்சு இணைக்கலாம். இணைக்கும் பொழுது இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ விடணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் பிசுறு விட்டுட்டு இது போல் நேராக தைச்சிக்கலாம். 2 துணியுமே சேர்த்து தைக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தான் தைக்கணும். எடுத்ததுமே நேராக தைச்சிடக்கூடாது. ஏன்னா இது ரெண்டுமே வளைவு பகுதிங்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அழகா நீட்டாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இந்த பிசுறு பகுதியோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ விடணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை பாருங்க நம்ம நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். இப்போ பெல்ட்டு பட்டியோட பிசுறு பகுதி பார்த்தீங்கன்னா கப்பகுதியை நோக்கி வச்சுக்கணும். பிசுறு பகுதி எந்த சைடு நம்ம விட்டுருக்கோமோ அதுக்கு மேலே தான் நம்ம படிமான தையல் போடவே ஆரம்பிக்கணும். இப்போ பிசுறு பகுதி கப்பகுதியை நோக்கி வச்சிருக்கனால அந்த கப்பகுதியில தான் நம்ம படிமான தையல் நம்ம போட்டுக்கணும். இப்போ சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போதுமே இணைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 2 துணியுமே சரிசமமாக இணைக்காமல் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இந்த சைடு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸரை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க ஒன் சைடு நம்ம அழகாக தச்சு முடிச்சிட்டோம். கப்பகுதியும் பெல்ட்டையுமே சேர்த்து நம்ம தச்சு ரெடி பண்ணி படிமான தையலும் போட்டு முடிச்சிட்டோம். அதே மாதிரியே இந்த சைடுமே பாருங்க ஆரம்பிக்கும் போது ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு 2 துணியுமே சேர்த்து வச்சு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு பிசுறு விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். பெல்ட்டு பட்டியும் கப்பகுதியும் இணைக்கிறதுக்கு அந்த பிசுறு பகுதியோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1/2 இன்ச் தான் விடணும். இப்போ நல்ல பக்கமாக திருப்பி நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். ஒவ்வொரு பகுதியுமே நம்ம ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக தைச்சோம்னா தான் நம்மளுக்கு எல்லாமே சரியான அளவில் கிடைக்கும். இப்போ சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க. இப்போ நம்ம பெல்ட்டு பட்டி நல்லா கனமாகவே தச்சுட்டோம். கண்டிப்பாக நம்மளுக்கு சுருளாது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய பகுதியை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.